மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாற்றத்தை நற்செய்தியுடன் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைய போகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் கடந்த சில மாதங்களாகவே வலம் வந்த சூழலில் சுகஸ்தானத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தியும் பெறுகிறார். எனவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் முழுமையாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த வாரத்திலிருந்து மிக சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. வெளியில் சொல்ல முடியாத அவமானம், சிரமம், கஷ்டம் என பல்வேறு வகையான சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் முற்றிலுமாக அள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழைவதால் உறவுகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக வலம் பெறுகிறார். 5, 6, 7 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடன் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் வலம் பெறுகிறார். எனவே செவ்வாயுடன் இணையும் சந்திரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல மங்களகரமான காரியங்கள் இல்லத்தில் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புத்திரபாகியம், திருமணம் போன்றவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் சந்தித்த சூழலில் நிச்சயம் மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியமும் பரிபூரணமான மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே சொந்தமாக வீடு, வீட்டுமனை வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்குங்க. இந்த தருணத்தில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அனைத்து வகையான பணிகளிலும் முயற்சியை துரிதமாக மேற்கொண்டு அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை விரைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே விடாமுயற்சியுடன் பல்வேறு வகையான பணிகளை ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று
லாபஸ்தானமாகிய 11 வலம் வருகிறார். அவருடன் இணைந்து நிழல் கிரகமான ராகுவும் லாபத்தை அலங்கரிக்கிறாருங்க. முழுமையாக சனி மற்றும் ராகுவின் இணைவு என்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அலங்கரிக்கிறார். எனவே நிழல் கிரகமான ராகு, கேது மற்றும் சனியின் அமைப்பால் இந்த தருணத்துல நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதில் காரிய வெற்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய வேலை எளிதில் கிடைக்கும். அலைச்சல் சிரமங்களை உறுதியாக தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்களுக்கு நிறைந்த ஒத்துழைப்பு சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள், நிர்வாகத்துடன் என அனைவருடனும் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உங்களுடைய செயல்பாடுகளால் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் சிறப்பாக அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில நல்ல மாற்றங்களையும் நிறைவாக சந்திக்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் சனி ராகு இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடும். அரசாங்க சலுகைகள் எளிதில் கிடைக்கும். புதிய தொழில் துவங்குதல், கிளையை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் நல்ல மாற்றம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும். எனவே இந்த தருணத்தில் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும், பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. குறிப்பாக மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் சனி மற்றும் ராகுவின் இணைவால் திட்டவட்டமாக கிடைக்கும். சரியான முதலீடுகளை சரியான அனுபவத்தை பயன்படுத்தி தைரியமாக மேற்கொண்டு மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. சுக்கிரன் முழுமையாக ஜென்மராசிக்குள் வலம் பெறுகிறாருங்க இந்த வாரத்தில். எனவே கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமைவது மட்டுமல்லாது விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய வகையில் கண்ணும் கருத்துமாக அதிக கவனத்துடன் கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. வெற்றி வாய்ப்பு உங்களை எளிதில் தேடி வரும். சூரியனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை அலங்கரிக்கிறார். எனவே எதிர்பாராத வகையில் அரசியல் ரீதியாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் இந்த தருணத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக நிறைவான ஆதாயத்தை நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திக்க முடியும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதோடு விழிப்புடன் செயல்பட்டு பல பணிகளை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது புதிய யூகங்கள் மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் மாற்றத்தை சந்திப்பதால் இந்த தருணத்தில் அரசியல் துறை மட்டுமல்ல, கலைத்துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் புதிய யூகத்தை மேற்கொள்வதால் உறுதியாகவே வெளியில் சொல்ல முடியாத அவமானத்திற்கு நல்ல ஒரு மாற்றமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன முக்கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன். ஏனென்றால் புதனும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து வலம் வருகிறார். குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் மாணவர்களின் கல்வியில் கிடைக்கிறது. மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நிலம் வாங்குதல், பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுதல் போன்றவை இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது.
மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பாக குரு மற்றும் திருக்கணிதத்தின்படி சனியும் பார்க்கப்படுகிறார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் விலகுவதோடு அவற்றில் நல்ல பல மாற்றங்களையும் நீங்கள் நினைக்காத அதிரடியான பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.